கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ உலக தமிழ் கிறிஸ்தவ ஐக்கியத்தின் சார்பாக நாங்கள் ஒரு புதிய முயற்சியை எங்களுடைய சபையில் உள்ள சில தலைவர்கள் மூலமாய் தொடங்கி இருக்கிறோம். இன்டர்நேஷ்னல் கிறிஸ்டியன் ரீஹாப் மிஷன் என்று சொல்லக்கூடியதாக, ICRM என்று சொல்லக்கூடியதாக, இந்த மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் ஒருவேளை எண்ணங்களில் இல்லை சரீர பிரகாரமாக either they can be mentally challenged or physically challenged, இப்படிப்பட்ட மக்களை எடுத்து அவர்களுக்கு நாங்கள் எப்படி ஒரு சரியான முறையில் அவர்களை பயிற்றுவித்து அவர்களும் தேவனுடைய நாமத்திற்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்வதற்காக இதில் எங்கள் சபையில் இணைந்து செயல்படுகிற ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட், இப்படிப்பட்ட மக்கள் இணைந்து இந்த காரியத்தை செய்கிறாங்க. இதில் நாங்கள் எங்களால் மட்டும் இது செய்ய முடியாது, இது எல்லாரும் சேர்ந்து செயல்பட வேண்டிய காரியம். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கலாம், இல்லை ஆக்குபேஷனல் தெரபிஸ்டாக இருக்கலாம், இல்லை டாக்டராக இருக்கலாம், இல்லை நர்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எனக்கு இது எதுவுமே மெடிக்கல் ஃபீல்டு இல்லைனே, ஆனாலும் நான் இப்படிப்பட்ட மக்கள் மேலே எனக்கு ஒரு பாரம் இருக்கிறது, அவர்களுக்காய் நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்களாக இருந்தால் நீங்களும் செயல்பட முடியும். ஏன்னா நிறைய காரியங்கள் முன்னாடி இருந்து செய்யக்கூடிய காரியம் இருக்குது, பின்னாடி பேக் எண்டில் செய்யக்கூடிய வேலையும் இருக்குது. ஏன்னா நம்ம உலகம் முழுவதும் பறந்து இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சொந்தங்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது என்னென்னா, நீங்கள் நிறையா நேரங்களில் பின்னாடி இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் நிறையா உண்டு. ஏன்னா முன்னாடி செய்யக்கூடிய காரியம் இருக்குது, பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய காரியம் இருக்குது. பின்னாடி இருந்து செயல்படக்கூடியது பேக் அண்ட் ஆஃபீஸ் பண்ணக்கூடிய வேலைகள் நீங்கள் ரெக்கார்ட் கீப்பிங் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்ய முடியும். அதனால் நீங்கள் இந்தியாவில் இல்லை, நான் தமிழ்நாட்டில் இல்லை, வெளியே இருக்கிறேன், நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தால் நீங்கள் இந்த காரியத்தில் செயல்பட முடியும். ஒரு சிலர் நீங்கள் அண்ணன் எனக்கு அதுலேயும் செய்ய முடியாது, நான் இதுலேயும் பண்ண முடியாதுன்னா நீங்கள் இதில் சேர்ந்து எங்களோட சேர்ந்து நீங்கள் இதில் செயல்படுவதற்கு நீங்கள் ஜெபிக்க முடியும், இல்லை உங்களால் இயன்ற காரியங்களை செய்ய முடியும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு இந்த ICRM வெப்சைட்டோட அட்ரஸ் கொடுத்துருக்கோம். இந்த ICRM வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். கீழே அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் 2 நம்பர் கொடுக்குறோம். இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்படி சமுதாயத்தினால மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள், ஏன்னா இப்படிப்பட்ட மக்கள் மேல் கர்த்தர் எவ்வளவு பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் இதில் சேர்ந்து இணைந்து செயல்பட முடியும். ஏன்னா நம்ம இப்படி மற்றவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் அவர்களும் தேவனை அறிந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்களும் எப்படி இருக்க முடியும் என்று சொல்லக்கூடியதற்கு இது ஒரு நல்ல சான்றாக இருக்கும். ஏன்னா இப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறார் என்பதை நீங்களும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாரும் இதில் கலந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. வருகிற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி போல் அங்கே திருநெல்வேலியில் ஒரு கேம்ப் நடக்க போகுது. இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு காரியங்கள் செய்வதற்கு ஒருவேளை உங்களால் இந்த கலந்து கொள்ள முடியும், இல்லை நீங்கள் இதில் நானும் பங்கு பெற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஒருவேளை என்னால் இந்த ஏப்ரல் மாதம் தொடர்ந்து வர முடியாது, ஏப்ரல் மாதத்தில் வர முடியாது அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்பாக வருகிற நாட்களில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்குது, வட மாநிலங்களில் இருக்கிறது. நாங்கள் எல்லா இடங்களிலும் இவர்களுக்கு ஒரு நல்ல கரிக்குலம் கொடுத்து இந்த கரிக்குலத்தை வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயிற்றுவிப்பது, இந்த பிள்ளைகளுக்கு, இந்த மென்டலி ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்களுக்கு, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் என்னென்ன வகையில் எடுத்து அவர்களை ஒரு சரியான முறையில் வாழ்வதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய நாங்கள் எத்தனைத்திருக்கிறோம். இது தேவனிடமிருந்து வந்தது என்று நாங்கள் முழுமையை விசுவாசித்து செய்கிறோம். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தாக்கம், நானும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த பங்கு பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய எல்லாரையும் நாங்கள் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து நாம் எல்லோரும் இதை சேர்ந்து ஒன்றாக செய்யும்போது தேவனுடைய ராஜ்யம் எல்லா இடத்திலும் கட்டப்படுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாரும் இதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இதில் உள்ள தொடர்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எண்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இமெயில் பண்ணாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு இந்த மேலதிக விவரங்களை உங்களுக்கு கொடுத்து நீங்களும் இதில் பங்கு பெற்று நாம் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். வாருங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.